வணக்கம் மக்களே. இப்போ பெரிய பயணங்கள் போயிட்டு வந்துட்டா நிறையா மாற்றங்கள் வரும், ஏதாவது சேஞ்சஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் போவோம். நம்ம போகும்போது ஒரு 10 பிரச்சனை இருக்கும். அதை விட்டுட்டு போயிட்டு வந்து சரி சேஞ்சஸ்லாம் வந்துடும் பார்த்தா வரும்போது அது 50 பிரச்சனையாக மாறிடும். சிலருக்கு 100 பிரச்சனையாக மாறிடும். நான் இல்லை, 2வது ஆள். 100 பிரச்சனையாக நமக்கு மாறிடும். ஆனாலும் நண்பர் ஒருத்தர் கேட்குறாரு, ஏங்க நான் பயணம் பண்ணிட்டா எல்லாமே சரியாயிருன்னு சொன்னால் வந்தால் பிரச்சனைலாம் மாறிடுதே அப்படின்ற, பிரச்சனைலாம் மாற மாட்டேங்குதே அப்படின்னு கேட்குறாரு. எனக்கும் அப்படிதான். அது என்னன்னா, நம்ம எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டு எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினச்சுன்னு வச்சுங்களேன், அந்த நாள் நமக்கு என்றைக்குமே வராதுங்க. என்றைக்குமே வராது. அப்படி ஒரு நாளே இல்லை. ஏன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, யாராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பண்ணாதான் தொழில் பண்ணாதான்னு இல்லை. ஒரு விஷயத்த ஒரு மனுஷன், ஒரு ஆம்பளை சரி பண்ணிட்டு ஒரு குடும்பத்துக்கு சம்பாதிக்கிற ஒருத்தன், இல்லை யாருக்காவது சம்பாதிக்கிற ஒருத்தன், அவங்க இந்த விஷயத்த சரி பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கோம் அப்படின்ற நாள் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம மரணம் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வாழ்நாளின் மரணிக்கும் முதல் நாள் வரைக்கும், முதல் நிமிஷம் வரைக்குமே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ணி சம்பாதிச்சிடலாம், ஜெயிச்சிடலாம், இதை பண்ணுனா அது வந்துடுமா, அதை பண்ணால் இது வந்துடுமா, அப்படிதான் நம்ம நினைப்போம் ஒழிய என்றைக்குமே எதுவுமே மாற போகிறது இல்லைங்க. இப்போ நம்ம போகாதனாலே இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம சரி பண்ணியிருப்போமா அப்படிலாம் இல்லை. அந்த பிரச்சனையும் அப்படியே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை சமாளிப்போம், மாற்றுவோம், இதை பண்ணி அதை பண்ணுவோம், அதை பண்ணி இதை பண்ணுவோம். இதுதாங்க வாழ்க்கை. நம்ம என்ன ஓட்டம். நம்ம இப்போ உதாரணமாக நான் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சைக்கிளாவது வாங்கிடலாமா நினச்சேன், ஒரு டிஎஸ்யூட்டியாவது வாங்கிடலாமா நினச்சேன், அடுத்து ஒரு எம்ஐடி வாங்கிடலாமா நினச்சேன், அடுத்து ஒரு ஸ்ப்ளெண்டர் வாங்கிடலாமா நினச்சேன், அடுத்து ஒரு ஒரு வேன் வாங்கினேன், அடுத்து இன்னொரு வேன் வாங்கினேன், அடுத்து ஒரு ஸ்விஃப்ட் காராவது எப்படியாவது கார் வாங்கிடலாம்னு நினச்சேன், அடுத்து 2-3 பைக்குகள் வாங்கினேன். இப்போ ஒரு காரு ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்போ ஒரு ஆடி கார் வச்சுருக்கேன், ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ மனுஷன் இப்போ நான் எங்கேயோ அந்த டிஎஸ்பிட்டிலே நான் நின்றுருந்தேன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் வர்ற பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுருந்துச்சு, அது வேற. ஆனால் நம்ம அப்படி நிற்க போகிறதில்ல. நம்ம எப்போவுமே அடுத்த என்ன வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு போயிட்டே தான் இருப்போம். நம்மளுடைய ஆசையும் நம்மளை விடாது, நம்மளுடைய சூழ்நிலையும் நம்மளை விடாது. நம்ம ஏதாவது பண்ணிடலாமா, ஏதாவது அதை பண்ணலாம், நம்ம மாறி 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 யோசிச்சுட்டே தான் இருப்போம். ஸோ எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோன்ற ஒரு நாள் நமக்கு எப்பயுமே வராதுங்க. எப்பயுமே வாழ்க்கை நமக்கு எதிர்பாராத பல ட்விஸ்ட்டு, பல பிரச்சனைகள், பல தோல்விகள், ஏமாற்றங்கள் இதை தந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி தரலைனாலும் நம்ம வாழ்க்கை சும்மா உப்புச்சப்பு இல்லாமல் போயிடும். ஸோ ரொம்ப பிரச்சனையும் மன அழுத்தத்தில் ஆளாகி ஏதாவது ஒன்று பண்ணிக்குவோம், இல்லை ஏதாவது ஒன்று எங்கேயாவது இப்போ பைத்தியமாக போயிடலாமான்லாம் தோணும். ஆனால் வேற வழி இல்லை. இந்த வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருச்சு. இது வரமா சாபமா, நம்ம வாழும் வாழ்க்கை எப்படி நமக்கு என்ன கற்றுத்தர போகிறது, இதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. ஸோ எனக்கு இதை பற்றியெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி நான் உங்களை எதுவும் குழப்ப விரும்பலை, இன்னொன்று உங்களை பயமுறுத்த விரும்பலை. நம்ம என்ன நடக்குதோ நடக்கட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பயணிப்போம். வாங்க. நன்றி, வணக்கம்.